ஜஸ்ட் 35 lakhsக்கு இப்படி ஒரு வீட்டுக்கு நீங்க ஓனர் ஆகணும் அப்படின்னா ரெண்டல்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா கையில் ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியில் இப்படி ஒரு அழகான வீட்டை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஜோஹோ கம்பெனிக்கு ரொம்ப பக்கத்துலேயே ரொம்ப நியரஸ்ட்ல லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தான் இப்போ அதித்தி ஹவுசிங் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி எம்ப்ளாயிஸ் இங்கே இருந்தால் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, நீங்கள் லொகேஷன் எங்கே இருந்தாலும் எந்த என்ஆர்ஐ இருந்தாலும் இது ஒரு ரைட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ராப்பர் டிடிசிபி ரேட் ஆப்பிளோட 90% பேங்கோட தான் நம்ம சைட் இருக்கோம். ஃபேஸ் 1லயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏக்கர் கணக்கு நம்ம போட்டிருந்தோம். அதுல அவ்வளவு வீடுங்க வந்துருச்சு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இப்போ ஒரு ஃபேஸ் 2 வந்துட்டு நம்ம லான்ச் பண்றோம், லைக் ப்ரீ லான்ச் பண்றோம். சோ இப்பவே நீங்க வந்து புக் பண்றீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் நீங்க சேவ் பண்ணலாம். கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடி வந்ததுல இருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு. மீனம்பாக்கம் டு கிளாம்பாக்கம் மெட்ரோவா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா கிளாம்பாக்கம் டு செங்கல்பட்டு மெட்ரோவா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அடுத்து மேம்பாலம் வர்க்க ஸ்டார்ட் பண்றாங்க செட்டிப்புண்ணியம் வரைக்கும். அடுத்தது வந்து 6 வழிச்சாலையா ஜிஎஸ்டி ரோட வந்துட்டு இப்ப மாத்திக்கிட்டு இருக்காங்க. சோ நம்மளுக்கு மெட்ரோ, மேம்பாலம், 4 வழிச்சாலை அப்படின்ற எக்கச்சக்கமான அப்ரிசியேஷன் வந்துட்டு இருக்கிறதுனால ஜிஎஸ்டி இது பஸ் டிப்போ பேக் சைட்லயா இருக்கட்டும், இல்ல ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட்லயா இருக்கட்டும், எக்கச்சக்கமான அப்ரிசியேஷன்ஸ் வந்துட்டு இப்ப கரண்டா வந்துட்டு போயிட்டே தான் இருக்கு. சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக பாக்குறீங்க, ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பாக்குறீங்க, இல்ல ஒரு நல்ல ரெண்டல் இன்கம்காக பார்த்தாலும் சரி, ஒரு ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ஜோன்ல தான் இப்ப நம்ம அதித்தி ஹவுசிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டிடிசிபி ரேட் அப்ரூவ்ட் சைட் ஒன்று கொடுத்திருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பாருங்க சூப்பரான ஒரு வீடியோ, ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் நம்ம கூடுவாஞ்சேரியிலேயே ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோங்க. அருமையான ஒரு சைட்டா வந்து இருக்குது, வீடுகள் எல்லாமே நிறைஞ்சிருக்குது, லோ பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பண்ண வந்திருக்கோம். இப்போ மேடம் இருக்காங்க நம்ம அதித்தி ஹவுசிங்ல இருந்து. மேடம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர். சொல்லிருங்க, ஏன்னா லோ பட்ஜெட்னு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். 35 லட்சத்துல வீடு கொடுக்க போறேன்னு வேற சொல்லிட்டீங்க. கஸ்டமர்ஸும் நிறைய வந்து புக்கிங்ஸ் ஃபாஸ்டா வந்து போய்கிட்டு இருக்குன்னு வேற வந்து சொல்லிட்டீங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் ப்ரீ லான்ச்சிங்க்கு நம்ம சொன்னதுக்கே அவ்வளவு கஸ்டமர்ஸ் நேத்தெல்லாம் மணி 9 ஆயிடுச்சு நாங்க வீட்டுக்கு போறதுக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு புக்கிங்ஸ். இப்பவும் கூட சைட் விசிட் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு உங்களுக்கு. அப்ப என்ன மாதிரி லொகேஷன்ல இருக்கும், என்ன பட்ஜெட், என்ன ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஃபுல்லா பார்க்க போறோம். சொல்லிடலாமா? கண்டிப்பா. ஓகே சார். எப்பயுமே நம்ம அதித்தி ஹவுசிங்ல வந்து 30 அடி ரோடு 24 அடி ரோடு தான் கொடுப்போம். ஓகே. பட் இதுல என்ன அப்படின்னா 40 அடி ரோடு கொடுத்திருக்கோம். 40 ஃபீட். ஆமா, சூப்பருங்க. வர மெயின் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு நம்ம கொடுத்திருக்கோம். ஃபேஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஃபுல்லா அதுங்கள வீடு வந்துருச்சு. இப்ப ஃபேஸ் 2 நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர். ஃபேஸ் 1ல ஃபுல்லா வீடு தான், ஃபுல்லா வீடுங்க வந்துருச்சு. சோ நம்ம ஃபேஸ் 2ல இப்ப வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 107 பிளாட்ஸ் இப்ப நம்ம கரண்டா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சோ வந்து கல்லெல்லாம் பாருங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு நமக்கு. இப்பொழுதைக்கு நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங், சவுத், வெஸ்ட், கார்னர்னு எல்லா ஃபேசிங்லயே ஓரளவுக்கு 40 அடி ரோடுக்கு மேலயே பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு வச்சிருக்கீங்க. அதாவது ஒரு 107 பிளாட்டுங்கும்போது உங்களுக்கு என்ன விதமா பிளாட் வேணுமோ உங்களுக்கு கொடுக்குறோம். அதான் முக்கியமான விஷயமே. அதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் தாங்க. இந்த லொகேஷன் தான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. ஏன்னா சுத்தி எல்லாமே வீடுகளா இருக்கு. வீடுகளுக்கு நடுவுல ஒரு அருமையான ஒரு லே அவுட்டா வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வாங்குனீங்கன்னா உடனே வீடு கட்டலாம். என்ன உடனே நாளைக்கே காலையில நம்ம பூமி பூஜை போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இது எப்படின்னா குடுவாஞ்சேரி நேஷனல் ஹைவேஸையும் பெங்களூர் ஹைவேஸையும் படப்பை காஞ்சிபுரம் ஹைவேஸ்னு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி ரோடு இருக்கு. இப்ப படப்பை ஒரகடம்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீராம் கேட்வே ஜோஹோல ஒர்க் பண்றவங்க, மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டில ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்ணி அங்க காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஆப்டான சைட், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சைட். இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காம யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு பிரைஸ் தான் இன்னைக்கு நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. கூடாஞ்சேரினா எனக்கு தெரிஞ்சு 5000 6000க்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல பாதி விலை தான் இன்னைக்கு நம்ம அதித்தி ஹவுசிங் பண்ணிருக்காங்க. அதுல பாதி விலைக்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதனால தான் திட்டத்தட்ட நம்மளுக்கு ப்ரீ லான்ச்சிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம சேவ் பண்ணலாம். 10 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இன்னும் ரோடு போடல, சுத்தி காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் டெவலப்மெண்ட், அப்கமிங் டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லான்ச்சிங் வைக்கும் போது ஒரு தனி பிரைஸ் வரும். இப்ப லான்ச்சுக்கு முன்னாடியே புக் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா நீங்க? ஆமா, ப்ரீ லான்ச்சிங்லயே இவ்ளோ புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்ப பண்ணா மட்டும் தான் இந்த ரேட். ஓகே ஓகே. கூடுவாஞ்சேரி பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோலயும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, கூடுவாஞ்சேரின்னு கிடையாது, கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடி வந்ததுல இருந்து அப்ரைசல்ஸ்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். சோ கூடுவாஞ்சேரியில என்ன அப்படின்னா, கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கிட்டு இருக்காங்க, கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிச்சிட்டு இருக்காங்க, மீனம்பாக்கம் டு கிளாம்பாக்கம் மெட்ரோ ஆக்சஸா இருக்கட்டும், இல்லனா
அப்படின்னா மேம்பாலம் உங்களுக்கு அங்க இருந்து கிளாம்பாக்கம்ல இருந்து செட்டிப்புண்ணியம் வரைக்கும் மேம்பாலம் வருது. சாலை ஒண்ணு வருது. ஆமா, அது கீழே 6 வழிச்சாலைன்னு அடுத்த கிண்டி, குரோம்பேட், பல்லாவரம், அடுத்த தாம்பரம், இத நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எந்த 2.0 வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு அதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நீங்க போய் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்திட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வெளியவே பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா அவ்வளவு பெரிய ஒரு பார்க்கிங் லாட் போட்டிருக்காங்க. உள்ள ஒர்க் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே அவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த சரௌண்டிங்ல வந்தது. அதை பேஸ் பண்ணி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வரப்போறது. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹைஃபையா கொண்டு போகணுன்றக்காக இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒண்ணு நம்ம டெவலப்மெண்ட் ஆன இடத்துல வாங்கணும் அப்படின்னா ரேட் பயங்கரமா அதிகமா இருக்கும். கண்டிப்பா யாராவது வந்து இந்த இடத்துல வந்து சீப்பா குடுக்குறேன் அப்படின்னா கூடுவாஞ்சேரியில சீப்பா கொடுக்க முடியாது. அதான் நான் சொன்னேன் 5000 தான் போகுது. ஆமா. சோ இப்போ நம்ம வந்து ஒரு லோ பட்ஜெட் அப்படின்னா மினிமம் காஸ்ட்ல தான் நம்ம இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கூடுவாஞ்சேரியில தான் இருக்கும், வேற எங்கேயுமே கிடையாது. இப்போ என்னன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஏரியால எப்படி வந்து ஹை காஸ்ட் வைக்கிறாங்களோ இது அப்கமிங் டெவலப்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்மளோட சைட் இருக்குன்ற அப்படின்றதுனால ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால அது வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். இல்ல இடத்துல கண்ண மூடிட்டு நம்ம பண்ணலாம். கண்டிப்பா அப்ரிசியேஷன் இருக்கும். அப்ரிசியேஷன்ன்றத கண்ணுக்கு நேரா பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளாம்பாக்கம் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு கரண்டா குடுவாஞ்சேரியில எப்படி இருக்கு, இவ்ளோ ரெசிடென்ஷியல் இவ்ளோ கமர்ஷியலுக்கு மத்தியில தான் நம்ம சைட் கொடுக்கறோம். சோ எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஐடி செக்டார்ஸா இருக்கட்டும், இல்ல இதுல என்ன ஹைலைட்னா ஓஎம்ஆர், இசிஆர், ஜிஎஸ்டி 3 கனெக்டிவிட்டி ரோடுமே மெயின் ரோடுமே இங்க இருக்கு. ஆக்சஸபிள். படப்பை ரோடும் நமக்கு ஆக்சஸபிள் இருக்கு. அதாவது அந்த படப்பை வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நேரா படப்பை உரக்கடம் போற அந்த ஹைவேஸ் இருக்கு. அதுலயே நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சோ கனெக்டிவிட்டி ரோடு ஈஸியா இருக்கும். ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அஃபோர்டபிளா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹாஸ்பிடல்ஸா இருக்கட்டும், இல்லனா ஐடி கம்பெனிஸா இருக்கட்டும், எல்லாமே அஃபோர்டபிள் இருக்குது. மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குது. இந்த பக்கம் ஸ்ரீராம் கேட்வே, மூணுமே இருக்கு. இப்போதைக்கு இந்த சரௌண்டிங்ல மெயினான இடம் சொன்னா அப்படின்னா அந்த 3 ஐடி கம்பெனிஸ் சொல்லலாம். அது எல்லாமே நம்ம பக்கத்துலயே இருக்கு. ஜஸ்ட் நான் இப்பயும் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னும் குடுவாஞ்சேரியில பிளாட்ஸ், அது லோ பட்ஜெட் பிளாட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். குடுவாஞ்சேரியில தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஜோன்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு பஸ் டிப்போக்கு பேக் சைட்ல போட்டிருந்தேன். குடுவாஞ்சேரி பஸ் டிப்போ போடும்போது அவ்வளோ கால்ஸ் வந்தது எல்லாமே ஒரு மினிமம் பட்ஜெட்ல இருக்குமா, என்னால அந்த ரேட் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு கேட்டவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்னோட பேர் பவானி, அதித்தி ஹவுசிங்ல இருந்து பேசுறேன். கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 சைட்டை வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிருப்போம். சூப்பர். ஏன்னா அந்த பட்ஜெட் தாங்க மேட்ரு. ஏன்னா இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்ல அது ஒரு பட்ஜெட் இல்லைன்னா இந்த பட்ஜெட் வாங்கணும்னா நம்ம நெல்லிக்கு போற ரோடு அதுலயும் நம்ம லாங்கா உள்ள போகணும். ஆனா இந்த இடத்துலயே ஒரு லோ பட்ஜெட்ல நம்மளுக்கு ஒரு சைட் கிடைக்கும். ஓகே மேடம், இப்போ என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? சார், இப்போ நம்ம வீடியோல என்ன பண்றோம்னா லொகேஷன் வந்து ரெசிடென்ஷியல் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. சோ இதுதான் நம்மளோட ரெசிடென்ஷியல் லொகேஷன். இந்த ரெசிடென்ஸ்க்கு அப்படியே பேக் சைடுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அப்படி நடந்து போனீங்க அப்படின்னா நம்மளோட சைட் வந்து வந்துரும். இந்த வீடியோலாம் பின்னாடியே நம்மளோட சைட் வந்துரும். இப்போ அதித்தி ஹவுசிங் வந்துட்டு இவ்ளோ சீக்கிரம் ஒரு நல்ல பிராண்ட் இமேஜ் வந்து தொட்டிருக்காங்க அப்படின்னா 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து நிறைய நல்ல நல்ல கிளைண்ட்ஸ் உள்ள வந்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னா ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட் தான் நம்ம எடுப்போம். டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கும். ஆமா, ஏன்னா ஃப்ரெஷ் லேஅவுட் இருந்தா தான் நமக்கு டிடிசிபி அப்ரூவல் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லேஅவுட் நம்ம எடுத்துறோம். கரண்டா இது 2026க்கான லேஅவுட். இது ப்ராப்பர் டிடிசிபி அப்படினா என்னன்னா பிளாட் நம்பர் 1ல இருந்து 107 வரைக்கும் சப்டிவிஷன் இல்லாம ரெக் ரிவைஸ்ட் அப்ரூவல் இல்லாம ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவல் நம்ம கொடுத்திருக்கோம். சோ நீங்க எந்த பேங்க்ல நேஷனலைஸ்டு பேங்க்ல நீங்க லோன் கேட்டாலும் நம்ம 90% வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துறோம். யோசிக்காம கொடுத்துருவாங்கன்றீங்க லோன். ஆமா, லோன் நீங்க எந்த நேஷனலைஸ்டு பேங்க்ல வேணாலும் கொடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கிளியரா பண்றோம். அண்ட் தென் நம்ம பண்ணக்கூடிய சைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாக்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு 6 இயர்ஸ் யூடியூப் போடுறேன். சோ சென்னை சூப்பர் லாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் யூடியூப்ஸ் போடுறது எல்லாமே OMR கனெக்டிவிட்டி, GST கனெக்டிவிட்டி. அப்படி இல்லனா டுவர்ட்ஸ் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு, குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணதான் நம்மளுக்கு கிளைண்ட்ஸோட ரேஷியோஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு. சோ கிளைண்ட்டுக்கு நம்ம மேல வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆச்சு. புக்கிங்ஸும் வருது நம்மளுக்கு. ஆமா, இப்போ அதித்தி ஹவுசிங்ல நம்ம மெயினா பண்ற ரோல் என்ன அப்படின்னா ஃபேஸ் 1ல அவங்க வாங்குறாங்கன்னா ஃபேஸ் 2லயும் வந்து அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபேஸ் 3 நம்ம போடும்போதும் அவங்களே வந்து மறுபடியும் பையரா மாறுறாங்க. சோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்குது. அவங்களா வந்து மறுபடியும் நமக்கு பையரா மாறுதுன்னு நிறைய விஷயங்கள் இப்ப நல்லதா நடந்துகிட்டே இருக்கு. ஓகே சார், இப்போ எதுக்கு இங்க கூட்டி வந்திருக்கீங்க? நான் சொன்ன இல்ல வீடு. ஆமா, அந்த பக்கம் தான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, அப்படியே பேக் சைடுல தான் இப்போ நம்மளோட லேஅவுட், நம்மளோட சைட். சோ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் நம்ம
நம்ம உள்ள வந்தோம்னா இது 30 அடி ரோடு. சரி. அப்படியே நம்ம கட் பண்ணி உள்ள மெயின் ரோடுக்கு போனீங்க அப்படின்னா 40 அடி ரோடு. 40 feet ரோடு. ஆமா. சூப்பர். உள்ள நம்ம EB எல்லாம் கொண்டு வந்துட்டோம். ஓகே. எல்லாமே கல்லு வந்து எல்லாமே நெட்டாச்சு. சோ ப்ரீ லான்ச்சிங்ன்றதுனால இன்னும் காம்பவுண்ட் ஃபென்ஸ் பண்ணாம இருக்கு. இன்னும் கல்லுல வந்துட்டு இன்னும் வந்து பேர் எதுவும் எழுதாம நம்பர் எதுவும் போடாம ப்ரீ லான்ச்சிங் வர்க் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ ப்ரீ லான்ச்சிங் வர்க்லயே பாத்தீங்க அப்படின்னா இந்த டயத்துலயே உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 30-40 பிளாட் வந்து புக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் கஸ்டமர்ஸ் நிறைய சைட் விசிட் போய்கிட்டு தான் இருக்கு. லைவா நீங்க அதை வந்து பார்க்கலாம். அது ஏன் அப்படின்னம்னா இந்த சைட்டோட வேல்யூ தான். ஏன்னா ஜிஎஸ்டில இருந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல எத்தனை கிலோமீட்டர் வரும் நமக்கு? அரௌண்ட் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் அவ்வளவுதான். ஒரு 3 to 4 கிலோமீட்டர் அவ்வளவுதான். அதுக்குள்ள தான் நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த லொகேஷன்ல ஒரு பட்ஜெட் ரேட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு 35 lakhsல வந்து பாத்தீங்கன்னா வீடு கொடுத்துறாங்க. இடமா வாங்குனீங்க அப்படின்னா எவ்வளவு சிஸ்டர் நமக்கு? 3550ல இருந்து 5200க்குள்ளார பட்ஜெட் ரேஷியோ இப்போ நம்ம கிட்ட பிளாட்ஸ் வந்துட்டு ஒரு 3 லொகேஷன்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்கு நமக்கு. இருக்கு. சூப்பர் சூப்பர். அப்ப அந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க வாங்கிக்கலாம். ஒரு பிளாட்டா வாங்குனா ஒரு 18-20 லட்சத்துல ஒரு பிளாட் நம்ம வாங்க முடியும். வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்ல ஒரு வீடு கட்டிட்டு வரதுக்காகவோ குடுவாஞ்சேரி லொகேஷன்ல நீங்க வந்து இடம் தேடிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. கரெக்ட்டா? கண்டிப்பா. ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் டிப்போன்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரியிலேயே மெயின் பஸ் டிப்போ இருக்கு. ஓகே. சென்னைக்குள்ள நம்ம எங்க வேணாலும் போலாம். குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு அஃபோர்டபுளா இருக்கு. சோ எதுக்குமே நம்ம இனிமே வெளியில போக வேண்டாம். ஜிஆர்டி, கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இருந்து ஸ்டூடியோ ட்ரெண்ட்ஸ்னு எல்லா விஷயங்களுமே இப்ப இங்க வந்தாச்சு. குடுவாஞ்சேரியில ஸ்டார்ட் பண்ணி இந்த ஊரப்பாக்கத்துக்குள்ளேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வசதிகளுமே வந்துருச்சு. அதுக்குள்ளேயே நீங்க எங்கேயுமே வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது. ஃபுல்லா இன்னைக்கு வேற லெவல்ல மாத்திட்டாங்க. அது இல்லாம ரோடு எக்ஸ்டென்ஷன்ல இருந்து எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் நீங்க பார்க்க தான் போறீங்க. ஒரு ஷார்ட் பீரியட்லயே பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் வந்து இந்த எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் மேக்ஸிமம் அந்த எலெக்ஷன் வந்துருவாங்க. பிரிட்ஜ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அந்த குடுவாஞ்சேரியா இது நம்ம பார்த்ததா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு இதோட வந்து மாத்தி விட்டுருவாங்க. அதனால இப்ப சென்னையில மட்டும் இல்லாம சவுத் சைட்ல மட்டும் இல்லாம நம்மளுக்கு NRIs இருந்து நீங்க வெளியில இருந்து நீங்க கால் பண்ணா கூட நான் வீடியோ கால் மூலமா சைட் காமிக்கிறேன். சைட் வந்து பார்க்காமயே புக் பண்றாங்க. ஆமா. கொலீக்ஸ் வந்து பாப்பாங்க, இல்லனா வீடியோ கால் பண்ண சொல்றாங்க. வீடியோ கால்லயே இப்ப பிளாட்ஸ் எல்லாமே புக் பண்ணிக்கிறாங்க. சோ இப்போ என்னன்னா ஒரு டெவலப்மென்ட் ஆன ஏரியால வந்துட்டு ஒரு கால் கிரவுண்ட் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்ல இந்த இடத்துல வந்தா ஒரு கிரவுண்ட் வரைக்கும் நம்ம இங்க வாங்கலாம். சோ 35 லட்சத்துல தனி வீடு வேணும், இந்த மாதிரி ஒரு வில்லா நீங்க கட்டி உள்ள வரணும் அப்படின்னா என்னோட பேர் பவானி, அதித்தி ஹவுசிங்ல இருந்து பேசுறேன். நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கேப் அரேஞ்ச் பண்ணும். சோ சைட் விசிட் நீங்க பார்த்துட்டு ஒரு 50,000 ரூபாய் கையோட கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம்.